ஸ்டாலின் தலைமையில் திமுகவினர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் வாகனத்தில் ஏற்றக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியும் கர்நாடகாவில் தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறையை கண்டித்தும் இன்று தமிழகத்தில் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆங்காங்கே பல இடங்களில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் வணிகர் சங்கங்கள், விவசாய சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது சென்னை எக்மோரில் திமுக பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. தற்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வாகனங்களில் ஏற்றப்படக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். ஆயிரக்கணக்கான திமுக தொண்டர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். சென்னை எக்மோரில் திமுக பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டு வாகனத்தில் ஏற்றக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுமைக்குமே பல இடங்களில் இன்றைக்கு போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. தமிழகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய விவசாய சங்கங்கள், வணிகர் சங்கங்கள், மேலும் பல்வேறு ஊழியர்கள் என இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பல இடங்களில் ரயில் மறியல் போராட்டமும் நடைபெற்று வந்தது. ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவனும் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது திமுக பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பத்திரிகையாளர்கள் அந்த இடத்தில் குழுமி இருக்கிறார்கள். திமுக பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் கையில் திமுக கொடியை ஏந்தி கொண்டு வாகனத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். சுற்றிலும் திமுக தொண்டர்கள் புடை சூழ்ந்து நிற்கிறார்கள். மேலும் இந்த போராட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். திமுக, பாமக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல கட்சிகள் இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு, வணிகர் சங்கங்கள், பல்வேறு விவசாய சங்கங்கள், பல்வேறு தொழிற்சங்கங்கள் என இந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் காலை 6 மணி முதலே கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் சரக்கு லாரிகளும் மணல் லாரிகளும் இன்று இயக்கப்பட மாட்டாது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில் சென்னை எக்மோரில் இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தியும் காவிரியில் இருக்கக்கூடிய கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மீது பல்வேறு கட்ட வன்முறைகள் நடந்ததை எதிர்த்தும் திமுக பொருளாளர் திரு ஸ்டாலின் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த முழு அடைப்பிலும் அவர்கள் பங்கேற்று தங்களுடைய கோஷங்களை எழுப்பி வந்த நிலையில் தற்பொழுது திமுக பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வாகனங்களில் ஏற்றப்பட்டிருக்கிறார். எல்லாரும்